மும்மொழி கொள்கை மூலம் இந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் 3 மொழிகள் கற்பதாக தெரிவித்தார். மும்மொழி கொள்கை மூலம் பிரதமர் ஒருபோதும் இந்தியை திணிக்க மாட்டார் என கூறிய அவர், தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை குறித்து தவறான செய்திகளை சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மும்மொழி கொள்கை தொடர்பாக வருகிற மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்றார். 3வது மொழியாக எந்த மொழி வேண்டும் என்பதை மக்களிடமே கேட்க உள்ளதாகவும் அண்ணாமலை கூறினார். இங்கிலீஷ் இஸ் taught as first language. செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இரண்டாவது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்க கேட்டு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க. 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும்? பத்திரிகை நண்பர்கள்ட்ட 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க.